ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்எஸ் கிரிப்டோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாம் மார்க்கெட் ஏர்ட்ராப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நாளைக்கு வந்து லிஸ்ட் ஆகுது 5:30 பிட்கேட் கேட் ஐஓ இது மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் நாளைக்கு வந்து ஈவினிங் 5:30க்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து விட்ராவலில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. இன்னுமே வந்து காயின் வந்து ரிசீவ் ஆகலை. நம்ம வந்து பிட்கேட் வாலெட்டில் வந்து நம்ம வந்து கிளைம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிட்கேட் மினி வாலெட்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி கிரிப்டோ ஏர்ட்ராப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் எம்எஸ் கிரிப்டோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வரும். உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு ஏர்ட்ராப் வந்து எப்படி வருது, ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன டாஸ்க்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும், எப்போ வந்து அதோட லிஸ்டிங் அப்டேட், ஸ்னாப்சாட் அப்டேட், அதுக்கப்புறம் எப்போ வந்து வாலெட் ஆட் பண்ணும், இது எல்லா அப்டேட்ஸுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் பாட்ஸ் மூலமாக தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணணும், நீங்கள் வந்து நியூவாக வரீங்களோ இல்லை வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் பாட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நியூ பாட்ஸ் அப்டேட்க்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டாம் மார்க்கெட் ஏர்ட்ராப் பற்றி நான் வந்து ஒரு ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அக்டோபரில் வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அலோகேஷன் முடிஞ்சு நம்மளுக்கு அலோகேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து காயின்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து லிஸ்டிங் வந்து பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து ஃபார்மிங் பூல்னு சொல்லிட்டு நிறைய அதர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா வெறும் டக் செயின் மட்டும்தான் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து காயின் வந்து கொடுத்தாங்க. மற்ற எந்த ஏர்ட்ராப்புமே பார்த்திங்கன்னா அவ்வளோ காயின்ஸ் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து விட்ராவல் எப்போ வந்து இந்த டோக்கன்ஸ் வந்து நம்ம வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க December 20 அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டோமோ வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பண்ணுறோமா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டாக் நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டாக் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காயினை வந்து உங்களால் இந்த லிஸ்டிங் டைமில் வந்து வெளியே எடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு 2 days இல்லைனா வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த காயினை வந்து நீங்கள் விட்ராவல் பண்ண முடியும். அதுவுமே நீங்கள் வந்து பிட்கேட் மினி வாலெட்டில் தான் நீங்கள் வந்து விட்ராவல் பண்ணணும். அந்த ஆப்டாஸ் அப்படின்னு ஒரு காயின் இருக்கும். அதில் வந்து 0.1 ஃபீ கொடுத்து தான் உங்களால் வந்து விட்ராவல் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் தான் நீங்கள் வந்து யூஎஸ்டியாக வந்து செல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பேங்க்கு கொண்டு போய் ப்ராஃபிட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணாமல் ஃபர்தராக அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோல்டன் பாஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 250 ஸ்டார்ஸ் வந்து பே பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலோகேஷன் கிடைக்கும் அப்படின்னு. இந்த எக்ஸ்ட்ரா அலோகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அலோகேஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் டைம். அது வந்து சீசன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சீசன் 2 அப்படின்னு நீங்கள் வந்து இதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சீசனில் வந்து உங்களுக்கு ஒரு 1 lakh காயின் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணியிருப்பீங்க, இல்லை மற்ற ப்ராஜெக்ட்காக டோமோ வந்து ஸ்டாக் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டாக் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு 14 days வந்து அவங்க ஸ்டாக் சொன்னாங்க டிசம்பரில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு December 22 இல்லைனா 24 அப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த ஸ்டாக் பண்ண டோமோ வந்து அன்ஸ்டாக் பண்ணி விட்ராவல் வந்து பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த December 20 வந்து நம்மளால் காயினை வந்து நம்மளோட பிட்கேட் வாலெட்டுக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து பிட்கேட் வாலெட்டில் வந்து யாரெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து பிட்கேட் வாலெட்டில் வந்து காயின் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 lakh காயின்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். அது என்னோடய பிட்கேட் எக்ஸ்சேஞ்சில் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களோட அந்த எக்ஸ்ட்ரா அலோகேஷன் டோக்கன் வந்து சொல்லியிருந்தாங்க 30% மிச்சம் இருந்தது. இதில் வந்து யாரெல்லாம் வந்து கோல்டன் பாஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்களோ 250 ஸ்டார்ஸ் வந்து கொடுத்து யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காயின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த டாஸ்கில் வந்து நீங்கள் வந்து ஆப்டாஸ் மூலமாக அந்த ஸ்டார்ஸ் பை பண்ணுற மூலமாக
அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காயின் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த கோல்டன் பாஸு ப்ளஸ் வந்து அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு இந்த 30% அலோகேஷனில் வந்து ஒரு 1 லேக் காயின்லேருந்து 2 லேக் காயின்ஸ் வரை வந்திருக்கும். 2 லேக் காயின்ஸ் வரை வந்திருக்கும். இப்போ அந்த காயினை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து விட்ராபிள் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருப்போம். யூஐடி ப்ளஸ் வந்து அதோட டெபாசிட் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்போம். கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். சில பேர் வந்து பிட்கெட் கொடுத்துருப்பீங்க, சில பேர் வந்து கேட் ஐஓ வந்து கொடுத்துருப்பீங்க. பிட்கெட்டில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, கேட் ஐஓவில் வந்து இன்றைக்குள்ளே வந்து ரிசீவ் ஆயிரும் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடிஷ்னலாக கொடுத்த இந்த 30% அலோகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக் இல்லை 2 லேக்ஸ் காயின்ஸ் வரை வந்திருக்கும். நான் வந்து கோல்டன் பாஸ் வந்து பை பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மினிமமாக வெறும் ஒரு 30,000 காயின்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காயினை வந்து எப்படி வந்து நம்ம வந்து விட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், கிளைம் டோமோ ஆன் செயின் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிளைம்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் வந்து இந்த பிட்கெட் லைட் மினி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த காயின் வந்து நாளைக்குள்ளே வந்து ஆட் ஆயிரும், 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஆட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஒரு 1 லேக் காயின் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. சில பேர் வந்து அதை ஸ்டாக்கும் பண்ணல, அதை வந்து பிட்கெட் வாலெட்டுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து விட்ராவலுமே கொடுக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன்செயின் விட்ராவல் வந்து ஓப்பன் ஆகுது, இந்த எக்ஸ்ட்ரா 30% அலோகேஷனோட சேர்த்து நம்ம வந்து ஆன்செயினில் விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க இன்றைக்கி. இப்போ அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து 1 லேக் காயின்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த கோல்டன் பாஸும் பை பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அகெயின் ஒரு 1 லேக் காயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 லேக் காயினை வந்து அவங்க டேரெக்டாக வந்து இந்த கிளைம் ஆன் செயினில் வந்து அவங்க வந்து கிளைம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டோட்டலான காயின் வந்து அவங்களோட பிட்கெட் லைட் வாலெட் அந்த டெலிகிராமில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து கிளைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விட்ராவல் ப்ராப்ளம் என்னென்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க விட்ராவல் பண்ணாமல் இப்போ வந்து டோட்டலாக அந்த 30% சேர்த்து வந்து அவங்க வந்து விட்ராவல் வந்து கொடுக்குறாங்கல்ல, இது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிட்கெட் மினி வாலெட்டுக்கு வந்து போகும். இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ரீச் ஆயிரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து அங்கே வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மீமிஃபை ஏர்ட்ராப்பில் வந்து என்ன ஆச்சு, நம்மளுக்கு வந்து காயின் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் OKX வாலெட்டில் வந்து நம்மளால் வந்து ஸ்வாப்பும் பண்ண முடியல, பிட்கெட் வாலெட் வந்து நம்மளால் சென்டும் பண்ண முடியல. ரொம்ப நேரம் டைம் கிடச்சி 6 o'clock அவங்க இது பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 8:30 அந்த மாதிரி டைமுக்கு அப்புறம் தான் வந்து கொண்டு போக முடிஞ்சிச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்த்த ப்ராஃபிட்டுமே அதில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் வந்து கம்மி தான். ஆனால் வந்து அவங்க லிஸ்டிங் ப்ரைஸில் வந்து அவங்களால வந்து அவங்க காயினை செல் பண்ணி ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியல. அதனால் அதை மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் உங்களால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்த காயின் வந்து உங்களோட பிட்கெட் லைட் வாலெட் மினியில் வந்து வருதோ, நீங்கள் வந்து ஆப்டாஸ் அதில் வந்து உங்களுக்கு 0.1 ஆப்டாஸ் ஃபீஸ் வந்து வேணும் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போக. உடனே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து விட்ராவல் வந்து போட்டுருங்க. ஏன்னா வந்து நாளைக்கு உங்களுக்கு 5:30க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லிஸ்டிங் டைமில் உங்களால் இந்த காயினை வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் லேட்டாக வருது, நைட்டு வருது, இல்லைனா அதுக்கப்புறம் நாள் தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிஸ்டிங் டைமில் போகிற ப்ரைஸோட காயின் வேல்யூ வந்து இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பொட்டென்ஷியலாக இருந்துச்சுன்னா இந்த லிஸ்டிங் டைமில் வந்து ப்ரைஸ் டம்ப் ஆனாலும் ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து 24, 22 அந்த டைமில் தான் வந்து ஸ்டாக் போட்டவங்களோட டோமோ எல்லாமே வந்து அன்ஸ்டாக் ஆகி அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு செல் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து வாலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து உங்களோட பிட்கெட் மினியில் வந்து வருதோன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து நாளைக்கு லிஸ்ட் ஆகிற முன்னாடி உங்களால் வந்து வாலெட்டில் எக்ஸ்சேஞ்சில் வச்சு உங்களால் வந்து செல் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் வந்து நான் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன், எப்படி வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து விட்ராவலில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். ஸ்டாக்கிங் பண்ணவங்களுக்கு வந்து எப்போ வந்து ரிவார்டு வரும். நம்ம நார்மலாக வந்து பிட்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கும். இல்லைனா ஆன்செயினில் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வரும். எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதைப்படி நீங்கள் வந்து எவ்வளோ குயிக்காக உங்களால் வந்து பிட்கெட் மினியில் வந்ததுக்கப்புறம் உங்களால் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொண்டு போகிறது மூலமாக
அது மூலமாக உங்களோட காயினோட ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாம் மார்க்கெட் ஆட்ராப் பற்றி நான் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கிரிப்டோ ஆட்ராப்ஸ் உங்களுக்கு வந்து வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் MS கிரிப்டோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய கிரிப்டோ ஆட்ராப்ஸ் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ஸில் வந்து நம்ம வந்து போடுறோம். ப்ளஸ் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து ப்ரைவேட் சேனலுமே இருக்குது, சேட் குரூப்பு. அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கிரிப்டோ நியூவாக வர ஆட்ராப் லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கிற குரூப் மெம்பர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம்.